Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கீ பொடி தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது கிறிஸ்பியா ஸ்பைசியா இருக்கக்கூடிய ஒரு தோசை, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி, அப்புறமா கொஞ்சமா வெந்தயத்தை 5 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருங்க. அப்புறமா 1/3 கப் உளுந்தை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருங்க. இப்போ அரிசி உளுந்து ரெண்டும் ஊறி ரெடியாக இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு உளுந்தை ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துருங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதே மாதிரி அரிசியும் வடிகட்டிட்டு அதே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இதையும் அதே பாட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா உங்கள் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 8 மணி நேரம் அப்படியே புளிக்கட்டும். 8 மணி நேரம் கழித்து இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட தோசை மாவு சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ கீ பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருங்க. ஒரு கரண்டி மாவை எவ்வளவு தின்னா ஊற்ற முடியுமோ அதுக்கு ஏற்றாப்புல ஊற்றிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வீட்டில் காய்ச்சின நெய்யை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் தோசை கரண்டி வச்சு இது இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இட்லி பொடி எப்படி பண்ணுறது, அப்புறமா வீட்லேயே நெய் எப்படி காய்க்கிறதுன்னு 2 வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது மீடியம் ஹை ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இது கிறிஸ்பி ஆனதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான கீ பொடி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதனால சூடாக சாம்பார் சட்னி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த கீ பொடி தோசை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.